10th 11th இதுக்கான ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறது எப்படி அந்த டீட்டெயிலை பார்க்கலாம். அடுத்தது கமெண்ட்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் காப்பி, அதாவது ஆன்சர் ஷீட் காப்பி தான் ஸ்கேன் காப்பி. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் ஷீட்டோடைய காப்பி தான் ஸ்கேன் காப்பின்னு பேர். முதல்ல அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ண பிறகு அவங்க டேட் சொல்லுவாங்க, அன்னைக்கு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க அந்த ஸ்கேன் காப்பி, அதாவது உங்க ஆன்சர் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த ஆன்சர் ஷீட் வந்த பிறகு அதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணணும். அதுல ஏதாவது ஆன்சருக்கு கரெக்ட் பண்ணாம விட்டுருக்காங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி கரெக்ட் பண்ணாம இருந்தாங்க, இல்ல மார்க் கம்மியா போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் டோட்டல் மார்க்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரீடோட்டலிங் நீங்க அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி அதை டவுன்லோட் பண்ண பிறகுதான் இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஏற்கனவே 12th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ஸ்கேன் காப்பி ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது சப்மிட் பண்ற டேட்டும் முடிஞ்சிடுச்சு. இப்ப 10th 11th இதுக்கான ஸ்கேன் காப்பி ஃபார்ம் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் 10th ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஃபார்ம். SSLC சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன் காப்பி. இதுல உங்க நேம் எழுதிக்கிங்க, எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதுறீங்க. அடுத்தது என்னென்ன சப்ஜெக்ட், இதுல எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் நீங்க கேஷா தான் பே பண்ண முடியும். கீழே டோட்டல் அமௌண்ட் போட்டுங்க, டோட்டல் சப்ஜெக்ட் நம்பரும் போட்டுங்க. இதுல முதல் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்லி கேண்டிடேட், அதாவது ஸ்கேன் காப்பிக்கு யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். கீழே நீங்களோ இல்ல உங்க பேரண்டோ சைன் பண்ணலாம். அப்ளிகேஷனை எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் ஆஃப் தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அங்க சப்மிட் பண்ணணும். அப்படி அங்க இல்ல அப்படின்னா சில ஊர்ல என்ன இருக்கும் அப்படின்னா தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இங்கெல்லாம் சிஓ ஆபீஸ் இருக்கும், அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ். அங்கதான் நீங்க இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். என்னைக்கு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி அப்புறம் 5ஆம் தேதி, இது 2 நாள்ல தான் பண்ணணும். டைமிங் மார்னிங் 11 to ஈவினிங் 5 PM வரைக்கும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் ஜூலை 2025 அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கேன் காப்பி. இதுவும் அதே மாதிரி தான், நேம் எழுதிக்கிங்க, எக்ஸாம் நம்பர் போட்டுங்க, எந்த சப்ஜெக்ட் பாருங்க அதை டிக் பண்ணிக்கிங்க. இதுவும் அதே மாதிரி அதே ஆபீஸ் தான் நீங்க சப்மிட் பண்ணணும். டேட் அதே டேட் தான், ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 5 2 டேட்ல பண்ணணும். 11 to 5 PM வரைக்கும் பண்ணணும். அடுத்தது கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் அன்சாரி, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். காமர்ஸ்ல 33 மார்க், 2 மார்க்ல ஃபெயில் போட்டாங்க. இப்ப ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் தான், கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அடுத்தது புக்கிஷ் ஸ்கூலர்னு ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலு மார்ச்ல கிளியர் பண்ணிட்டு ஜூலைல 11th எழுதலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா அப்பனா நீங்க 10th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னு நினைக்கிறேன். ஜூலைல எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படி எழுத முடியாது. நீங்க 10th எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் 1 இயர் வேணும். அப்பதான் நீங்க +1 எழுத முடியும். அதனால நீங்க மார்ச்ல கிளியர் பண்ணா நெக்ஸ்ட் மார்ச்ல தான் நீங்க +1 எழுத முடியும். அதாவது 2027 மார்ச்ல தான் நீங்க +1 எழுத முடியும். ரெகுலர் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதா இருந்தா நீங்க மார்ச்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல பிரைவேட்டா ஜாயின் பண்ணோம்னா 2027 தான் நீங்க அடுத்த 11th எக்ஸாம் எழுத முடியும்.
அடுத்தது ராஜேஷ் ரிதீஷ், இந்த ஐடியா என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸ்ல 4 மார்க் போட்டா பாஸ், ரீவேல்யூஷன் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா போடலாம், 4 மார்க்லாம் வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அடுத்தது சுஸ்மிதா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 11th பிசினஸ் மேக்ஸ் ஃபெயில், 12th 11th 2026 ஒரே டைம்ல எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எழுதலாம். நீங்க இப்ப 11th 12th நெக்ஸ்ட் டைம் நீங்க சேர்த்து 2 கமெண்டா எழுதலாம். 11th ஒரு டைம் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் 11th 12th ரெண்டுமே சேர்த்து எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால இப்போ நீங்க 12th படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பிரதீஷா சிங்காராஜா, இந்த ஐட்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 11th சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஃபுல் ஆப்சன்ட், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க 11th ஹால் டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் 2026 மார்ச் எழுதும்போது 11th 12th ரெண்டையும் சேர்த்து எழுதலாம், இல்ல 11th மட்டுமே எழுதலாம். அடுத்தது மிர்ஷா, இந்த ஐடியா இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேத்ஸ்ல 22 மார்க் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீவேல்யூஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் மார்க் வர்றது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா 22ல இருந்து 35 வர்றது கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, ஏன்னா ஒரு ட்ரையல் பாத்திரலாம். இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதனால இப்பவே ஒரு ட்ரையல் பாருங்க, கிடைச்சா லக்கு உங்களுக்கு, அவ்வளவுதான். அடுத்தது ரோமன் ஆனந்தா, இந்த ஐடியா என்ன கேட்டுக்கான்னு பார்க்கலாம். 3 டைம் ஃபெயில் ஆயிருக்கா சொல்லிருக்கீங்க. அடுத்தது என்ன பண்றது, எத்தனை டைம் எழுத விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க. நீங்க எத்தனை டைம் வேணாலும் எழுதலாம் எக்ஸாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஆல்தாஃப் எஸ், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th ஃபெயில் ஐடிஐ சேரலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐடிஐ படிக்கணும்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும், இல்லாட்டினா 8th பாஸ் பண்ணிருக்கணும். 10th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு மெயின் கோர்ஸ் இருக்கும். 8th பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வெல்டர், பிளம்பர் இந்த மாதிரி சில கோர்ஸ் இருக்குது. ஆக ஒன்னு 8th பாஸ் பண்ணிருக்கணும், அதை வச்சு நீங்க போலாம். 10th ஃபெயில்ல ஜாயின் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப ஐடிஐயோட அட்மிஷன் ஜூன் மாசமே முடிஞ்சிருச்சு. ஏதாவது பிரைவேட் ஐடிஐல இல்ல சில கவர்மெண்ட் ஐடிஐல கூட வேகன்சி இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது ராஜா மோகன், இவர் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அக்கௌண்டன்சில 33 மார்க் ரீவேல்யூஷன் போடலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா ரீவேல்யூஷன் போடுங்க. அடுத்தது ஃபார்தா பர்வீன், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில வீடியோ ஆரம்பத்துல கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்கேன் காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணி இதை அப்ளிகேஷனை முதல்ல சப்மிட் பண்ணுங்க. அடுத்தது ஃபர்தரா என்ன பண்றது அப்படின்னு என் வீடியோல கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணுவேன். அடுத்தது இன்ஷா அல்லா, இந்த ஐட்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 10th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு, நெக்ஸ்ட் டைம் எழுதும் போது எல்லா சப்ஜெக்டும் எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்க. அப்படிலாம் எழுத தேவையில்லை. எந்த சப்ஜெக்ட் ஃபெயிலோ அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்தது 1 crore வியூஸ், இதுல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு வீடியோ கேட்டிருந்தீங்க, வீடியோ இப்ப போட்டேன். அடுத்தது சித்திக், இந்த ஐட்ல இருந்து என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். தனி தேர்வர் படிக்க விரும்புகிறேன், ஐடியா கிடைக்கவில்லை, ஏதாவது ஆலோசனை தர இயலுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த சேனல்ல அது பத்தியான வீடியோ நிறைய இருக்குது. அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்தது மாலதி அம்மு, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ்ல 23 எடுத்ததா சொல்லியிருக்கீங்க. ரீவேல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்க, ஆனா வருமானு சொல்ல முடியாது, ஒரு ட்ரை தான், பண்ணி பாருங்க. அடுத்தது உதயா, இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ரீவேல்யூஷன் போட்டா 8 மார்க் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுறீங்க. வாய்ப்பு இருக்கு, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது மகிழன், இந்த ஐடியா இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸ்ல 19 மார்க் தான், ரீவேல்யூஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 35 வர்றது கொஞ்சம் டவுட் தான், இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சில டைம் வர வாய்ப்பெல்லாம் இருக்கும், அதனால ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது அருண், இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 10th ஃபெயில், கவர்மெண்ட் ஐடிஐ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். ஐடிஐ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா 8th பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது லாவண்யா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸ்ல 29,
ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டுறீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. 6 மார்க் தான் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அடுத்தது இன்ஸ்டா ரீல், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10th ஃபெயில் கவர்மெண்ட் ஐடிஐ ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டுறீங்க. அதே பதில் தான், ஐடிஐ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது சுந்தர், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சயின்ஸில் ப்ராக்டிக்கல் 25 தியரி 11 டோட்டல் 36 ரீவேல்யூஷன் பண்ணலாமா, பாஸ் போடுவாங்களான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, பாஸ் போடுவாங்க. சில டைம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரியான், இந்த ஐடியா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சோஷியல் 19 மார்க்ஸ் ரீவேல்யூஷன் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, வர வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அடுத்தது விஜயலட்சுமி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 11th அரியர் ஃபெயில் 12th கண்டினியூ பண்ணி கிளியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 2026 மார்ச் எழுதும்போது 11th 12th ரெண்டுமே சேர்த்து எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் இப்போ 12th படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது மாரி செல்வம், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷில் 34 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ரீவேல்யூஷன் கண்டிப்பாக போடுங்க. அடுத்தது சந்தியா மகா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸில் 13 மார்க்கு ஓல்டு 2007 பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரீவேல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்க, ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 35 மார்க் வரணும் இல்லையா, அதனால கிடைக்கிறது கஷ்டம். வேணுமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பீஸ்ட், இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழில் 20 மார்க் ரீவேல்யூஷன் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் 35 மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்தது சசிகுமார், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே கேட்கல, 35 மார்க்குக்கு 29ன்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் ரீவேல்யூஷன் போடுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது டியோ முகி, இந்த ஐடியிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சயின்ஸில் டோட்டலாக 33 ரீவேல்யூஷன் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. தியரியில் எவ்வளோ மார்க்கு, ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரீவேல்யூஷனுக்கு. அடுத்தது சுஸ்மிதா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 11th பிசினஸ் மேக்ஸ் ஃபெயிலு 12th 11th 2026 ஒரே டைம்ல எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா 11th 12th எழுதலாம். ஸ்கேன் காப்பியோட லிங்க், அதாவது 10th ஸ்கேன் காப்பி 11th ஸ்கேன் காப்பி இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. எங்க அப்ளை பண்ணுமோ அந்த டீட்டெயிலோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.